காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 63. நல்ல அறிவு உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தற்குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. சான்றோர்களால் உபதேசிக்கப்படுகின்ற 6 வகையான சமயத்திற்கும் அபிராமி அன்னையே தலைவி என்பதை நாம் அறிந்திருந்தும் வேறு சமயங்களும் மெய் என்று கொண்டாடும் பேதையருக்கு தெளிவோடு காரணங்கள் காட்டி அவர்கள் உய்வதற்கு வேண்டிய உண்மைகளையும் எடுத்து கூறுதல். மலையை உடைத்து விடுகிறேன் என்று ஒரு மரத்தடியை பயன்படுத்துதல் போன்றதாகும். ஆம், மலையை உடைக்க ஒரு மரத்தடி எவ்வாறு பயனுடையதாகும்? ஆம், நமக்கு நல்ல அறிவு உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். இன்னொரு தகவல், நல்லறிவு என்பது நன்மை கூட்டல் அறிவு என்பதாக பிரியும். எனவே நல்லறிவு என்பது நன்மை தரக்கூடிய அறிவாகவும் இருக்க வேண்டும். யாருக்கு நன்மை தரக்கூடிய அறிவு? சிந்திக்கக்கூடிய நமக்கா? இல்லை, இந்த தேசத்திற்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய அறிவினை நீங்கள் பெற்றுவிட்டால் அதுதான் நல்லறிவு. ஆம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த அறிவு உங்கள் உள்ளத்துக்குள் மலரும் போதே உங்கள் வாழ்க்கை மனம் வீசத் தொடங்குகிறது. அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான் இந்த தேசத்தினுடைய தலையாய குறிக்கோள். சிறப்பு. தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன்படி நம்முடைய தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.